இப்பதான் உத்தமன் எனக்கு ரொம்ப ரொம்ப நிம்மதியா இருக்கு. உங்களுக்கு நிம்மதியா இருக்கு, ஆனா எனக்கு குழப்பமா இல்ல இருக்கு. உங்க குழப்பத்தை யாரும் தீர்த்து வைக்க முடியாது. ஏன்னா நீங்களே ஒரு பெரிய குழப்பவாதி. உங்களுக்கு ஒரு குழப்பம்னா அது யார் போய் தீர்த்து வைப்பா? என்ன தம்பி பொசுக்குன்னு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க. ஏதோ மூணாவது மனுஷங்கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டீங்க. நானும் உங்க குடும்பத்துல ஒருத்தன்றதை மறந்துடாதீங்க. நம்ம குடும்பத்துல நடக்கிற எல்லா நல்லது கெட்டதுலயும் எனக்கும் பங்கு இருக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐயோ உத்தமன், தப்பா நினைச்சிட்டீங்களா? நீங்க தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீங்க எனக்கு ரொம்ப க்ளோஸ், அதனால அப்படி சொன்னேன். தம்பி என்ன குழப்பம்னு நீங்க இன்னும் என்கிட்ட கேட்கவே இல்லையே. ஐயோ சொல்லி தொலைங்க உத்தமன். தம்பி நீங்க இப்ப இங்க இருக்கீங்க. நீங்க எப்போ ஆபீஸ்க்கு வருவீங்க, எப்போ மேனேஜரை பாப்பீங்க, எப்போ பேங்க் மேனேஜரை பாப்பீங்க, எப்போ ஆடிட்டர் பாப்பீங்க, எப்போ யூனியன் லீடர் பாப்பீங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் இல்லையா? ஆமா உத்தமன், அதுல சந்தேகமே இல்லையே. நீங்க அதுல கிங் ஆச்சே. அப்ப நான் யாரு? நீங்க என் பிஏ உத்தமன். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு ஒரு கம்பெனில வேலை பார்த்தது. அந்த பொண்ணுடைய நன்னடத்தையின் காரணமாக டெபுட்டி மேனேஜரா ப்ரமோஷன் ஆச்சு. எம்டியோட மனசுலயே இடம் பிடிச்சது. அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்துல இருக்க எல்லாருடைய மனசுலயே அந்த பொண்ணு இடம் பிடிச்சது. பாவம் அந்த பொண்ணுக்கு ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை, அவ குடும்பத்துல ஒரு பிரச்சனை, வீட்டை காலி பண்ண வேண்டிய சூழ்நிலை. உடனே இந்த எம்டி என்ன பண்றாரு, அந்த பொண்ணை குடும்பத்தோட கூட்டிட்டு வந்து தன்னுடைய வீட்டுல தங்க வைக்கிறாரு. அந்த நேரத்துல எம்டிக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அவரை ரெஸ்ட் எடுக்க சொல்லி டாக்டர் சொல்றாரு. அவரு ரெஸ்ட பத்தி கூட பொருட்படுத்தாம அந்த பொண்ணுக்கு பார்த்து வச்சிருக்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் நீங்க பொண்ணு பார்க்க வாங்க அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை கூப்பிடுறாரு. கூப்பிட்டது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு எந்த டிசைன்ல புடவை கட்டினா நல்லா இருக்கும், எந்த கலர்ல புடவை கட்டினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு ஆம்பளைக்கு வருதுன்னா முடியல உத்தமன், என்னாலே முடியல தம்பி. அப்போ அந்த டெப்டி மேனேஜருக்கும் அந்த எம்டிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? ஃப்ரெண்ட்ஷிப். தம்பி ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு இவ்வளவு பெரிய டயலாக் லென்த்தியா பேசினா நீங்க என்னன்னா கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி மேட்டரை சப்பையா முடிச்சிட்டீங்க. அப்ப இதுக்கு பேர் லவ் இல்லையா? உத்தமன் எனக்கு தெரியும், நீங்க நீட்டி முளக்கிறப்பவே எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஏதாவது பேசுவீங்கன்னு. திரும்ப திரும்ப இல்லாத ஒரு விஷயத்த பேசிட்டே இருக்கீங்களா உத்தமன்? தம்பி எறும்பு ஊற ஊற கல்லு தேவைங்கிற மாதிரி பேசுற அளவுக்கு சந்தர்ப்பம் வந்துட்டே இருக்க. போங்க உத்தமன், பேசாதீங்க, எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்ன தம்பி இது அநியாயமா இருக்கு. உங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக இந்த உத்தம உண்மையை பேசாம இருக்க முடியுமா என்ன? உத்தமன் ஏன் இப்படி பேசிட்டே இருக்கீங்க உத்தமன்? அது உண்மை இல்ல, அது உங்க கற்பனை உத்தமன். இது வசு காதல் விழுந்தா என்ன பத்தி தப்பா நினைப்பா உத்தமன். தயவு செஞ்சு பேசாம இருங்க ப்ளீஸ். ரொம்ப பேசிட்டோமோ? தம்பி நான் ஒண்ணும் தப்பா பேசல. உங்க மனசாட்சியா உங்க மனசுக்குள்ள இருக்க எண்ணத்தை தான் நான் பிரதிபலிக்கிறேன். ஐயோ அப்படி ஒரு எண்ணம் தோணவே இல்ல உத்தமன். சரி எனக்கு தோணுது. டாக்டர் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் வீட்ல ரெஸ்ட் எடுக்க சொன்னாரு. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? ஆபீஸுக்கு கூட போகாம வசிம் இடத்துக்கு மாப்பிள்ளை பார்க்க போனீங்களே. போனது மட்டும் இல்லாம நீங்க வந்து இங்கேயே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி இருந்தா யாராவது மாப்பிள்ளை பார்க்க போவாங்களா? வேற யாரும் போக மாட்டாங்க தம்பி. ஆனா நீங்க போனீங்களே, ஏன்னா நீங்க குழம்பி போயிருக்கீங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற ஆசையை வெளிக்காட்ட முடியாம தவிக்கிறீங்க. மண்ணாங்கட்டி, நானே என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து கால் வரலன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தவிக்கிறேன். நீங்க என்னடான்னா தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி திரும்ப 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 அதையே பேசிட்டு இருக்கீங்க. உத்தமன், வசு என் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கா, தயவு செஞ்சு கெடுத்துறாதீங்க. நம்புறேன் தம்பி. இல்லங்கிறீங்களா? அதான் நம்புறேன்னு சொல்லிட்டேனே. அதனாலதான் இந்த மாதிரி பேசிட்டு தெரியாதீங்க. அவ காதல கேட்டா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவா. அந்த இளமாறனோட வசுவோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் உத்தமன். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அது உங்க கண்ணுக்கு லவ் மாதிரி தெரிஞ்சதுன்னா உங்க கண்ணு ரிப்பேரு. இதை விட பெரிய கண்ணாடி வாங்கி போட்டுக்கோங்க. நான் கண்ணாடி போறது இருக்கட்டும் தம்பி. முதல்ல அந்த பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளைய பாத்தீங்க. அந்த பொண்ணுக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க காலிலேயே விழுந்தீங்க. அந்த பொண்ணுக்கு உங்க மேல ஒரு அன்பு, அதான் நீங்க சொன்ன வரைக்கும் வர ஃப்ரெண்ட்ஷிப் வந்து டெவலப் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? ரெண்டாவதா ஒரு மாப்பிள்ளைய பாத்தீங்க. அந்த நேரம் பார்த்து அந்த பொண்ணுடைய வீடு ஜப்தி ஆகிற நிலைமைக்கு வந்துருச்சு. அவங்கள குடும்பத்தோட மொத்தமா கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டுல உட்கார வச்சிட்டீங்க. அதனால அந்த அன்பு ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் டெவலப் ஆச்சு. அதுக்கப்புறம் மூணாவதா ஒரு மாப்பிள்ளைய பாத்தீங்க. அந்த நேரம் பார்த்து உங்களுக்கு இப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. மனைவி அப்படின்னு கையெழுத்து போட்டா அது இது எப்படி வேணா வச்சுக்கீங்க. அதனால இன்னும் டெவலப் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பேரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல தம்பி. உங்களை திருத்தவே முடியாது உத்தமன். போங்க இங்க இருந்து. முதல்ல டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு நாளைக்கு கத்தால ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கு உண்டான வேலையை போய் பாருங்க. போங்க. இருந்த ட்ரை பண்றேன்.
என்னோட உணர்வுகளை எல்லாரும் புரிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா உங்களுக்கு எப்ப புரியும் அர்ஜுன் சார்? ஒரு நாள் உங்களுக்கு நிச்சயமா புரியும். ஏய்லா, நீ அழகண்டா. ஓ, இததான் மாப்பிள்ளை கலன்னு சொல்லுவாங்களோ? ஓகே. அம்மா மீனாட்சி, அப்பா வந்துட்டீங்களா? இது பாருங்களேன், அண்ணன் பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சம்மதம் சொன்ன உடனே அண்ணன் கிட்ட கொடுத்து அண்ணி கையில போட சொல்ல போறேன். புரியுதும்மா. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குமா. அப்பா பயப்படாதீங்கப்பா, இந்த இடத்த நம்ம எப்படியாவது முடிச்சிடணும். எனக்கு அண்ணிய ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த மாதிரி வரன் அமையிறது ரொம்ப கஷ்டம்பா. எல்லார் வீட்லயும் அண்ணன் தான் தங்கச்சிக்கு பொண்ணு பாப்பான். இங்க தலைகீழா நடக்குதே. என்னப்பா இப்படி சொல்றீங்க? நான் அந்த அர்த்தத்துல சொல்லலம்மா. நீ அந்த பொண்ணு போட்டோவை பார்த்ததுல இருந்து ரொம்ப பரபரப்பா இருக்கியே, அதுக்காக சொன்னம்மா. அண்ணன் எனக்கு வெறும் அண்ணனா இல்லையேப்பா, அம்மா மாதிரில எனக்கு கவனிச்சுக்கிறாரு. அதுக்கெல்லாம் நான் கைமாறி செய்ய வேண்டாமா? உங்கள மாதிரி பிள்ளைங்க கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்மா. ஆனா ஒண்ணு, உங்க அண்ணன் அவனுக்கு மட்டும் கல்யாணம்னா நிச்சயமா ஒத்துக்க மாட்டாம்மா. அப்பா, 2 பேருக்குமே ஒரு குடும்பத்துல சம்மதம் பண்ணணும்னா அண்ணனுக்கு இப்போதைக்கு கல்யாணமே நடக்காதுப்பா. அண்ணனை சம்மதிக்க வைக்க நாம தான்ப்பா ஏதாவது பிளான் பண்ணி ஆகணும். அதோட எனக்கு அண்ணிய ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. எதிர்ச்சையா ஓவியத்துல கிடைச்ச பொண்ணே அண்ணனை தேடி வருதுன்னா அண்ணன் லைஃப்ல பெரிய பெரிய மாற்றங்கள் வரப்போகுதுப்பா. கண்டிப்பாம்மா. என்ன ரெடி ஆயிட்டீங்களா? அண்ணன் நான் ரெடின்னு. என்னென்ன முகத்துல அப்படியே மாப்பிள்ள தேஜஸ் தெரியுது போல. உனக்கு மட்டும் என்ன, அப்படியே மனப்பொண்ணு மாதிரி உன் ஃபேஸ்ல அப்படி ஒரு தேஜஸ். போன சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டு. சரி அண்ணன், இந்த மோதிரத்தை பாரு. நல்லா இருக்குமா? ஓ, மாப்பிள்ளைக்கு போட போறியா? நீ அன்னைக்கு போடுறதுக்காக நான் ஆசையா வாங்கி வச்சிருக்கேன். ஓகே ஓகே, ஏதோ பெரிய பிளான்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க போல இருக்கு. சரி, அண்ணியோட ஓவியத்தை எடுத்து வச்சியானா? ஐயோ, மறந்தே போயிட்டேன். சரி, இந்த இதை புடி. சரி, நான் போய் அதை எடுத்துட்டு வந்துடுறேன். ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம பிளான் எல்லாம் பலிக்குமான்னு பயமா இருக்குமா. அப்பா கவலைப்படாதீங்கப்பா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். வாங்க போலாம். சரி வா போலாம். இன்னைக்கு வசுவ பொண்ணு பார்க்க வராங்க. அவங்க ஒரு நல்ல முடிவா சொல்லணும். கடவுளே, பாவம் அந்த பொண்ணு, அவளுக்கு ஒரு நல்ல வழிய காட்டு. வசுவோட கல்யாணத்துக்காக அர்ஜுன் ரொம்ப அலையிறான். வசுவுக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து முடிச்சாதான் அவன் நிம்மதியா தூங்குவான் போல இருக்கு. இந்த இடத்த நல்லபடியா முடிச்சு கொடுத்துரு சாமி. ஐயோ, எல்லாம் ரெடியா? இந்த பாரு, எல்லாத்தையும் ஒரு பிளேட்ல நிறைய எடுத்து வை. எனக்கு மட்டும் நல்ல பெரிய பிளேட்ல எல்லாத்துலயும் 2 இல்ல 4 எடுத்து வச்சுக்கோ. என்ன? இப்போ இதை மட்டும் எடுத்துக்கிறேன், ஒண்ணு நினைச்சுக்காத. ஏய், சிம்மில வை, கருக போகுது. ஓகே மேம். அதெல்லாம் எனக்கு கொடுக்காத, வர்றவங்களுக்கு கூட. என்ன? வசு, என்ன வசு, டென்ஷனா இருக்கா? ஆமா மேடம். இத பாரு, எதா இருந்தாலும் சாதாரணமா எடுத்துக்கோ. இதெல்லாம் லைஃப்ல ஒரு சந்தோஷமான விஷயம். நாம இத சந்தோஷமா ஏத்துக்கணும். ஓகேவா? புரியுதா? என்ன அண்ணி, கல்யாண பொண்ணுக்கு அட்வைஸ் பண்றீங்களா? அட்வைஸ் எல்லாம் இல்ல, வசு டென்ஷனா இருக்கா, அதான் சமாதானப்படுத்திட்டு இருக்கேன். இதுல என்ன டென்ஷன் இருக்கு? இன்னும் சொல்ல போனா டபுள் சந்தோஷமா எல்லாம் இருக்கணும். பெரிய இடத்துல மாப்பிள்ளை பார்த்து அவனோட சொந்த செலவுல அர்ஜுன்ல கல்யாணம் பண்ணி வைக்க போறான். இதுக்கெல்லாம் வசுந்தரா கொடுத்து வச்சிருக்கணும். இந்திரா, இதெல்லாம் சொல்லக்கூடாது. கை கொடுக்கறத கண்ணு பார்க்க கூடாதுன்னு உங்க அண்ணன் சொல்லுவாரு. ஐயோ அண்ணி, நான் இத சொல்லி காமிக்கல, எங்களை தப்பா நினைக்காதீங்க. இங்க பாரு இந்திரா, வசுந்தரா நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி. அவ சந்தோஷமா இருக்கிறதுல நம்ம எல்லாருக்கும் பங்கு உண்டு. ஆமா ஆண்டி,
இன்னைக்கு அர்ஜுன் மாமா இழுத்து போட்டு இவ்ளோ வேலையும் பாக்குறாருன்னா அதுக்கு அவருடைய பெரிய மனசும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுங்கிற எண்ணம் தான் காரணம். முதலாளியம்மா, ஸ்வீட்டு காரம் எல்லாமே சூப்பரா ரெடியா இருக்கு. கொஞ்சம் அசோகா புட்டிங்கும் பண்ண சொல்லிருக்கேன். அது என்ன முதலாளி அம்மா, உங்க வயசுக்கு என்ன பேரை சொல்லியே கூப்பிடுங்க. ஐயோ, என்ன நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க என் பேத்திக்கு முதலாளி அம்மானா எனக்கும் முதலாளி தானே. அடுப்புல பொங்குற சட்டியில அளந்து போடணுங்கிற மாதிரி படி அளக்குறவங்கள பார்த்தா பக்குவமா பேசணும். பதமா உப்பு போட்டாதானே பந்தி இனிக்கும். பார்த்து பேசினாதான் சொந்த ருசிக்கும். மம்மி, இந்த கிளவி ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லு. என்ன நடந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம எப்படி தெனாவட்டா நிக்குது பாரு. அசோக புட்டிங் செய்ய சொல்லியிருக்கான். வாய்க்கு ருசியா திங்கணும்னா எதை வேணாலும் செய்யும். அத்தாச்சி, அசோகா புட்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ? ஐயோ, என்ன இப்படி பொசுக்குன்னு கேட்டுட்டீங்க? இதெல்லாம் என்ன எனக்கா? வகை வகையா வாய்க்கு இனிப்பா வந்தவங்களுக்கு டிஃபன் வச்சாதானே வந்தவங்க நல்ல வண்ணமா 4 நல்ல செய்தி சொல்லிட்டு போவாங்க. 4 நல்ல செய்தியெல்லாம் வேணாம், ஒரு செய்தியே போதும். நீங்க ஓரமா நின்னுட்டு இருந்தாலே போதும். அதுக்கு என்ன, நின்னுட்டா போச்சு. இவ்வளவு பெரிய உடம்பு, அப்படியே நான் ஓரமா நின்னாலும் ஒய்யாரமா தான் தெரிவேன். நான் எங்க நின்னாலும் தேரு நிலையடியில நிக்கிற மாதிரி தான் தெரியும். நான் என்ன உங்களை மாதிரி அமெரிக்கா பாடியா? எத்தனை பேர் நின்னாலும் நான் அப்படி தனியா தெரியறேன்ல. ஏன் முதலாளியம்மா, நான் என்ன இவங்கள மாதிரி சும்மாவா இருக்கேன்? சோறு தின்னுட்டு ஏகப்பட்ட வேலை கிடக்கு. நான் போய் அதை பாக்குறேன். மம்மி வா போலாம். அண்ணே, நான் உள்ள வேலை இருக்கான்னு பாக்குறேன். வாடி. என்னம்மா இப்படியே நிக்கிற? இன்னும் போய் சீக்கிரமா சந்தோஷமா ரெடி ஆயிரு. போ. துளசி, எனக்கு என்னமோ படபடப்பா இருக்கு. எனக்கும் அப்படிதாங்க இருக்கு. இந்த இடம் நல்லபடியா முடியணும்னு என் மனசு துடிக்குது. நம்ம எல்லாரையும் ரொம்ப சிரமப்படுத்திட்டு இருக்கோம். பாவம் வசு ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கா பாரு. இந்த வீடு அவளுக்காக எவ்வளவு மெனக்கெடுது. மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சு போய் நல்லபடியா எல்லாம் நடக்கணும். என்ன துளசி, நான் சொல்றது சரிதானே? நான் என்னங்க சொல்றது? பாவம் வசு மனசுக்குள்ள பெரிய போராட்டத்தையே சுமந்துகிட்டு நிக்கிறான். ஆமா துளசி, 2 இடம் தட்டி போய் இந்த இடம் முடியணுங்கிற கவலை அவளுக்கு இருக்காதா? இதுவும் தட்டி போயிடக்கூடாதாங்கிற கவலை எனக்கு இருக்குங்க. என்ன துளசி நீ சொல்ற? இது முடிஞ்சிட்டா வசு நம்ம வீட்டை விட்டு போயிடுவாள்ல, அதான். துளசி, எல்லா கவலையையும் அந்த அர்ஜுன் தம்பி மேல சுமத்திட்டு நாம விலகி நிக்கிறோமோன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீ என்னடான்னா? இல்லங்க, அர்ஜுன் தம்பி தாங்க நம்ம கவலை எல்லாத்தையுமே தீர்க்க போகுது. புரியல துளசி, நம்ம கவலைய அர்ஜுன் தம்பி எப்படி தீர்த்து வைப்பாரு? ஆமாங்க, இப்போ அந்த தம்பி தானே நமக்காக எல்லா விஷயத்திலயும் மெனக்கிடுறாரு. இது நல்லபடியா முடிஞ்சா அதுக்கு அவர் தானே காரணம். என்ன இருந்தாலும் வசுவுக்குன்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு பாரேன். ஒட்டும் இல்ல உறவும் இல்ல, நமக்காக எவ்வளவு பேர் மெனக்கிடுறாங்க. ஒட்டும் வரவும் கூடிய சீக்கிரமே கூடி வந்துருங்க. வரணும். அப்படி வந்தாதான் நம்ம குடும்பத்துக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கும். துளசி, நீ வசு பக்கத்திலே இரு. போன தடவை நடந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு என் மனசு துடிக்குது. அதெல்லாம் எதுவும் நடக்காதுங்க. இந்த தடவை அர்ஜுன் தம்பி இங்க இருக்காரு. இனிமே நம்ம குடும்பத்துல நடக்கிற எல்லா விசேஷத்திலையும் அவரும் கூட இருப்பாருங்க. கரெக்டா சொன்னீங்க சார். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த சம்பந்தம் கண்டிப்பா நடக்கும். ஏன்னா இந்த மாப்பிள்ள பசுக்கு ரொம்ப பிடிச்ச மாப்பிள்ள. அதனால என் உயிரை கொடுத்தாவது சம்மதத்தை முடிச்சு வைப்பேன். டோன்ட் வரி சார். தம்பி, என் குடும்பத்துக்கே குலசாமி நீங்க தான் தம்பி. சார் என்ன சார் நீங்க? இது நான் வசுக்கு செய்ய வேண்டிய கடமை சார். ஆண்டி சொல்லுங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன், விடுங்க சார். ஏய் வசு, வசு நீ ஹாப்பி தானே? சரி சரி வசு, சீக்கிரம் ரெடி ஆயிடு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்க. நான் போய் அந்த வேலையை பாக்குறேன்.
என்ன எல்லாம் பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நீங்க வெட்டியா சுத்திட்டு இருக்கீங்க. நான் எப்பவுமே வெட்டி வேலை பார்க்க மாட்டேன் தம்பி. பொண்ணு பார்க்க வராங்க, அதுக்கு வேலை பார்க்க சொன்னா வெட்டி வேலையா? ஆமா, இது வெட்டி வேலை தானே. நடக்காத ஒண்ணு நம்புறதே வெட்டி வேலை தான். என்ன சொல்ல வரீங்க? சரி, உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சுருக்கமாவே சொல்றேன். நடக்காததை நடக்கும்னு நம்புறதை விட நடக்காதது எப்பவுமே நடக்காதுங்கிறத நம்புறவன் நான். இப்ப புரியுதா? போட்டு குழப்பறீங்க உத்தமன். கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு கரெக்டா இருக்கும். கூட்டி கழிச்சுலாம் பார்த்தாச்சு, ஒன்னும் புரியல. வசு மேடம் கழுத்துல நீங்க தான் தாலி கட்ட போறீங்கன்னு சொல்ல வரேன். புரியுதா? உத்தமன், உங்களை கொல்ல போறேன் பாருங்க. தேவையில்லாம பேசி அவ வாழ்க்கையை கெடுத்துட போறீங்க உத்தமன். அவங்க கிளம்பிட்டாங்க, எந்நேரமாலும் வந்து நிப்பாங்க. சைலண்டா இருங்க. ரொம்ப மோசமான ஆளா இருக்கீங்க. ஐயோ வந்துட்டாங்க உத்தமன், வாங்க போலாம். வாங்க வாங்க. உத்தமன், பிரியா சார், சீக்கிரம் வா. வாங்கம்மா வரேன் வாங்க சார். வாங்க. வணக்கம். எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க சார். மேம், தேங்க்ஸ். வாங்க சார், வாங்க வாங்க, உள்ள போலாம் வாங்க. அர்ஜுன் சார், நம்ம ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணப்போ கூட இதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே சார். கொஞ்சம் சர்ப்ரைஸா இருக்கலாமே தான். மாப்பிள்ளை யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். சொல்லட்டுமா? அர்ஜுன் சார் தானே? மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. இவ்வளோ நாள் நம்ம காத்துக்கிட்டு இருந்தது தப்பே கிடையாதுமா. வா போலாம். மீனாட்சி, எனக்கு என்னமோ பயமா இருக்குமா. பயப்படாதீங்கப்பா, எதுவா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். வாங்க போலாம். போலாமா? வாங்க வாங்க வாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வணக்கங்க. வந்துட்டாங்கம்மா. வாங்க வாங்க, உட்காருங்க. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். வணக்கங்க. இவங்க என்னுடைய அம்மா, வசுவோட ஃபாதர், வசுவோட மதர். அவங்க நான் கடையநல்லூர் காந்திமதி, வசுந்தரா என்னோட பேத்தி. நிக்கிறீங்களா? உட்காருங்க உட்காருங்க உட்கார். சாரி மறந்துட்டேன். அவங்க என்னுடைய அத்தை, அவ என் அத்தை பொண்ணு. வணக்கம். இவன் என்னுடைய தம்பி ஆனந்த். உத்தமன் பத்தி உங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மீனாட்சி. நான் இவரோட தங்கச்சி. அவர் எங்களோட அப்பா. பேரு விஸ்வநாதன். ஆக்சுவலா இளமாறன் சார் ஒரு ஃபங்க்ஷன்ல தான் பார்த்தேன். அங்க ஒரு பயங்கரமான இன்சிடென்ட் நடந்தது. அது ஒரு ரொம்ப நேர்மையா ஹேண்டில் பண்ணார் அவரு. அவரை பார்த்தப்பவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. தம்பி சொன்னான். ஜேகேஆர் குரூப்பை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அவங்க குடும்பத்திலேயே நாங்க சம்பந்தம் பண்ணுவோம்னு எதிர்பார்க்கல. அதுதான் சார் லைஃப். நம்ம எதிர்பார்க்காதது எதிர்பார்க்காத நேரத்தில் நடக்கும். அண்ணிய வர ஓ சொல்றீங்களா? சாரி, நான் எப்பவும் இவ்வளவு பேச மாட்டேன். கொஞ்சம் எக்ஸைட் ஆயிட்டேன். ஒரு நிமிஷம். இலக்கியா,